தேவாதி தேவனே, தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து நம்முடைய வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளை கூட காண செய்திருக்கிறார். அதற்காக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்வோமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் நேசரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ராஜாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உன்னதங்களில் வியாசமா இருக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம் அப்பா. துதிகள் மத்தியில் அப்பா வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. எவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடுமே துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. வல்ல தேவனே, நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா, நீர் வாக்குமாறாத தேவனப்பா. எங்களை கைவிடாத கண்மலையாய் இருக்கிறீரப்பா. உமக்கு கொடான கொடு சொத்தங்களை எடுக்கிறோம் தகப்பனே. நன்றியோடுமே துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பானவரே ஸ்தோத்திரம் அப்பா. அழகானவரே ஸ்தோத்திரம் அப்பா. அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமானவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புத அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்நாள் வரையில் தகப்பனே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே. உமது பலன் தந்து தாங்குகிறீரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா புது கிருபையை தந்து எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. தாயின் கருவறை தொடங்கி இந்நாள் வரை ராஜா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. அதிசயங்களை செய்தீரே, அற்புதங்கள் செய்தீரே, தேவைகளை சந்தித்தீரே. நன்றி ராஜா, நன்றி. பரலோக பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரையா. நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு சத்தத்தையும் என் தேவன் எங்களுக்கு கேட்டிருக்கிறதுக்காக நன்றி. அவை எல்லாவற்றுக்கும் என் தேவன் பதில் கொடுத்ததுக்காக, கொடுக்க போகிறதற்காக நன்றி. எங்களுடைய இந்த விண்ணப்பங்கள் ஆண்டவர் உம்முடைய செவிகளில் சேர்ந்ததுக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுத்த ஸ்தோத்திரங்களிலே நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நீர் இடைப்படுவீராக, வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இந்த பாடலை கூட சேர்ந்து நல்ல கைகளை தட்டி அவையில நிரம்பி பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ பிரசன்னம் மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக இருப்பதாக. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ. தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். கைதட்டி தேவ வீட்டின் நன்மையாலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார
இன்னொரு விசை பாடலாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, இந்த சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டவே. கைத்தட்டி ஆராதிக்க வந்தோம். ஆமென். தேவாசதரவா தொழுதிட வந்தோம். இந்த சபையோடு ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம். நாமே நாமே ரபா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம். என் தேவனை ஆராதிப்பதற்காகவே இந்த ஆலயத்துக்கு நேராக நான் வந்திருக்கிறேன். என் யெகோவா தேவனை நான் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பேன். தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நான் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை மனதின் ஆழத்தில் இருந்து, என் தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒன்று சேர துதிப்போமா? இப்போ ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூ
கடைசியாய் சொல்லி முடிப்போமா? ஆராதிக்க துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தெய்வ பிரசன்னமானது நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. ஆன பாடல் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. இந்த பாடல் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். எல்லாம் சொல்லுங்களேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். சத்தமா அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்க முகம் பிரகாசம் அடைவதாக. ஆமென். உம்மைத்தான் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. சொல்லுங்க. அம்மா ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர். ஆமா அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த ஒரு கூட்டம் எழும்பலாம், ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார், உன் தகப்பனாய் இருப்பார். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூட இருந்து பாதுகாக்கின்றீர், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், வாழ்க்கையில அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை? அவமானம் உங்க உள்ளத்துல இருந்து சொல்லுங்க. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா ஒரு நாளும்
நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கை மாறாம என்ன பண்ணுவது? இப்படிப்பட்ட அபிஷேகம் உங்க மேல இறங்கிச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை மாறாம என்ன ஆயிரப்போகுது? ஆமே, இருக்கிற நிலைமையில இருக்க போவது இல்லை. ஆமே, கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்த ஒவ்வொருவனும் பாக்கியவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இதை சொல்லுவீங்களா? டச் மீ டாடி, டச் மீ, டச் மீ டாடி, டச் மீ, டச் மீ. சொல்லுங்களேன், டாடி. டச் மீ டாடி, டச் மீ. என்ன தொடுங்க 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 தொடுங்க, எந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. என்ன தொடுங்க 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 தொடுங்க, எந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. டச் மீ டாடி, டச் மீ. சொல்லி பாடுவோமா? டச் மீ டாடி, டச் மீ, டச் மீ டாடி, டச் மீ, டச் மீ டாடி, டச் மீ. என்ன தொடுங்க 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 தொடுங்க, ப்ளீஸ் லார்ட். இந்த நேரம் இந்த நிமிஷம் இப்பொழுதே தொடுங்க 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 தொடுங்க, இந்த நேரம். சில நேரம் சிந்திக்கிறேன் தப்பா, என் சிந்தனையில கைய வைங்க அப்பா. சில நேரம் சிந்திக்கிறேன், என் மூளைல தப்பா செய்யுமா, நீங்க கைய வைங்க. என்ன தொடுங்க 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 தொடுங்க, இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. என்ன தொடுங்க 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 தொடுங்க. ஆவியில நிரம்பும் பொழுது எந்த சொருவும் வேணாம், தொடுங்க 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 அப்பா. இந்த நேரம் அக்கினியால் நாவ கொஞ்சம் தொடுங்க, ஒரு 5 நிமிஷம் கைய வச்சு எடுங்க அப்பா. அக்கினியால் இப்பொழுதே அந்த நொடியிலே அக்கினியால் நாவ கொஞ்சம் தொடுங்க, ஒரு 5 நிமிஷம் கைய வச்சு எடுங்க. அக்கினியால் நாவ கொஞ்சம் அப்பா. என்ன தொடுங்க 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 தொடுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுவான். என்ன தொடுங்க 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 தொடுங்க. Touch me, Daddy, touch me, 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 touch me, Daddy, touch me. தொடுங்க 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 தொடுங்க, இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. என்ன தொடுங்க 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 பா. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. என்ன தொடுங்க 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 தொடுங்க. ஓ சில நேரம் சிந்திக்கிறேன் தப்பா, என் சிந்தனையில கைய வைங்க அப்பா. சில நேரம் சிந்திக்கிறேன் அப்பா, என் சிந்தனையில கைய வைங்க அப்பா. தொடுங்க 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 தொடுங்க.
இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரே please touch me Lord. என் வியாதி நீங்க, என் கட்டுகள் மாற, என்னுடைய சாபங்கள் மாற, எனக்கு இந்த கட்டுகள் உடைய தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க, என்ன தொடுங்க 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 தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க, என்ன தொடுங்க 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 தொடுங்க. இந்த நேரம் இந்த நிமிஷம் தொடுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். வா 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 வா. நல்ல எங்களை விடுதலை ஆக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லா கட்டுகளில் இருந்த விடுதலையை தேவன் வைத்திருக்கிறதற்காக ஓ வா 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 வா. உன் வாழ்க்கை மாறத்துக்கு தானே விடுதலையை தேவன் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ரஹானி ராதா ராதா ராபா சாதாரி ராதா ராபா. அழகான வார்த்தை வேதாகமத்தில் உண்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. இன்னைக்கு அந்த நல்லவர் என்பதை ஆண்டவர் ருசிக்கும்படி நமக்கு எல்லாருக்கும் கிருபை பாராட்டினார். அவருடைய தயவு எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆளுகை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மத்தேயு 25வது அதிகாரம் 2வது வசனம். சத்தமா வாசிமா. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். அதாவது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மணவாளனாக வைத்து சபையை மணவாட்டியாக கருதி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதில் மணவாளன் வருகிறார் என்று சொல்லி அவருக்கு எதிர்கொண்டு 10 கன்னிகைகள் போகிறதை சொல்லுகிறார். 10 கன்னிகைகள் யாருக்கு எதிர்கொண்டு போகிறார்கள்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் இருந்து வெயிட் பண்ணி காத்து இருக்கும் பொழுது, மணவாளனுக்காக காத்திருக்கும் போது இப்போ வந்துருவாருன்னு சொல்லும் பொழுது ஆமென், ஒரு 5 கன்னிகைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா புத்தியுள்ள கன்னிகைகள், 5 கன்னிகைகள் புத்தியற்ற கன்னிகைகள். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் ஏன் அவங்கள புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் நெருப்பும் வைத்திருந்தார்கள், அதை ஊற்றுகிறதற்கு எண்ணெயும் வைத்திருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாத கன்னிகைகள் வெறும் தீவெட்டியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நெருப்போட கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை ஊத்துறதுக்கு அவங்களுக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லாமல் போய்விட்டது. எண்ணெய் இல்லாததுனாலே அவர்கள் ஆமென் போய் எண்ணெயை எடுத்துட்டு வர போகிற நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். இந்த கதை புரிஞ்சிச்சா? கதை புரிஞ்சிட்டாலே பிரசங்கம் புரிஞ்சிடும். புரிஞ்சிச்சா? கதை புரிஞ்சிச்சா? மணவாளன் வந்துட்டாரு, இவங்க போய் எண்ணெய் எடுத்துட்டு வர போயிட்டாங்க. இங்க யார் வந்துட்டா? மணவாளன் வந்துட்டு போயிட்டாரு. திருப்பி இவங்க ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. மணவாளன் சொல்றாரு, நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமென். இப்போ இதுல 5 பிரிக்கப்பட்டிருக்கிறது. 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். ஆமென். இப்போ உங்களை பார்த்து கேட்க போறேன், நீங்க யாரு? புத்தி உள்ள கன்னிகைகளா, புத்தி அற்ற கன்னிகைகளா? இங்க ஆண்கள் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள்லாம் கன்னிகைகள் இல்லை, நாங்கள்லாம் ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளை பொறுத்தவரையும், இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை பொறுத்தவரையும் ஆண்கள் பெண்கள் என்ற பிரிவுகள் இல்லாமல் சபையாக பிரிக்கப்படுகிறது. நல்லா விளங்கிச்சா? இந்த சபை மணவாட்டி. இந்த சபை யாரு? ஸோ இதில் மணவாளன் கிடையாது. மணவாளன் நமக்கு யாரு தான்? ஏசப்பா தான். மணவாட்டி என்பது தான் நம்ம எல்லாரும். அது ஆண்னாலும் சரி பெண்ணுனாலும் சரி, சபைக்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லாரும் மணவாட்டி. சரியா? நம்மளை தான் ஆண்டவர் அலங்காரப்படுத்திக்கிட்டு இருக்கிறார், வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் அவர் ராஜாவா வருவார். வரும்போது அவருடைய மணவாட்டியா நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? புத்தி உள்ள கன்னிகையா நம்ம லைஃப்ல இருந்தோம்னா எடுத்துக்கொள்ளப்பட்டுடுவோம். ஆனா விஷயம் என்னன்னா, கரெக்டா சரிபாதி விஷயத்த பல இடத்துல ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடிகிறது. சரிபாதிங்கிறத பல இடத்துல பார்க்க முடிகிறது. ஆமென். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, 10ல் 5
பாதி, 10ல் 5. அதே மாதிரி சொல்றாரு, 2 பேர் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம், விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்களாம், 2ல் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுவேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் பல நேரத்தில் அந்த பகுதியாக பிரிப்பார். ஆமென். இந்த பகுதியாக பிரிக்கிறதுல ஒரு பகுதி இந்த பகுதி. ஆமென். சபையில் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இது சபை, இங்க எத்தனை பேர் உண்டு? இங்க எத்தனை பேர் உண்டு? பிரசங்கத்துக்கு நேரம் வந்தீங்கன்னா 10 பேர் உண்டு. சரியா? இங்க எத்தனை பேர் உண்டு? 10 பேர் உண்டு. இதுல எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் புத்தி அற்றவர்கள்? அப்போ ஒரு சபையில எத்தனை பேர் புத்தி அற்றவர்களாக இருக்கிறார்கள்? பகுதி பேர் புத்தி அற்றவர்களாக. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க புத்தி உள்ளவர்களா புத்தி அற்றவர்களா? கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு பாஸ்டர். நான் புத்தி உள்ளவனா புத்தி அற்றவனா? ஆண்டவர் நம்மளை உருவாக்கி அழகா கொண்டு வந்து ஒரு நல்ல சபையில சேர்த்துட்டாரு. ஆனாலும் நம்ம புத்தியற்றவர்களா சபையில உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக ஆண்டவர் வருவார், கண்டிப்பா வரப்போறார். என்ன பாஸ்டர், குழந்தையிலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க குழந்தையில இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருக்காங்களாம். என் பேதுருவே சொல்லிட்டு இருந்தாராம். எத்தனை பேருக்கு புரியுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ஏசப்பா வருவாருன்னு. ஆனா காலம் சமீபமா இருக்கிறது, எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளா நம்ம மாறி இருக்கிற வரை அவர் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியாது. விளங்கிச்சா உங்களுக்கு? புத்தி உள்ளவர்கள் மட்டுமே போக முடியும். சோ நம்ம லைஃப்ல நம்ம புத்தி உள்ளவர்களா இருப்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வருகை வருமா? அதுல 9வது வசனம் யார் வாசிக்கிறீங்க? வாசிங்க பாப்போம். இந்த புத்தி உள்ளவர்களை கம்பேர் பண்ணி புத்தியற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? புத்தி உள்ளவர்கள் கேர்ஃபுல்லா தன்னுடைய எண்ணெயை பாதுகாத்து பராமரித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். புத்தியற்றவர்கள் எண்ணெயை விட்ட பிறகு, நல்லா கவனிங்க, இப்போ புத்தி உள்ளவர்கள் இடத்துல போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு என்ன வேணும்? எண்ணெயெல்லாம் கொடுங்க, கொஞ்சம் எண்ணெய் எனக்கு கொடுத்தீங்கன்னா என் தீவெட்டியை நான் என்ன பண்ணிக்குவோம், எரிய வச்சுக்கிடுவோன்னு கேட்கும் பொழுது புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணவில்லை. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, என் குடும்பத்தில் இருக்கிற இவங்க இருக்கிறாங்க, நான் பரலோகம் போயிடலாம். என் குடும்பத்தில் இந்த நபர் இருக்கிறாங்க, நான் பரலோகம் போயிடலாம். எங்கள் அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் நான் எங்கே போயிடுவேன். இந்த மாதிரி கணக்கு போட்டு புத்தியற்றவர்களாக உட்கார்ந்துருப்பீங்கன்னா, நாட்கள் வரும்போது புத்தி உள்ளவர்கள் உங்களுக்கு உதவுவது. என் குடும்பத்தில் இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அது போதும், நான் எங்கே போயிடுவேன். ஒவ்வொருத்தரையும் தேவன் தனித்தனியாய் பிரித்து புத்தியுள்ளவர்களாய் இருக்க வைக்க விரும்புகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? புத்தியுள்ளவர்களை சார்ந்து இருக்கிறதும் புத்தியற்றதற்கு சமம். விளங்கிருச்சா உங்களுக்கு? சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, புத்தி உள்ளவர்களை சார்ந்து, அவங்களை சார்ந்து, என் வீட்டில் இவங்க ஜெபம் பண்றாங்க போதும், என் வீட்டில் இந்த மாதிரி பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு போதும், இப்படின்னு இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும் பொழுது எஜமானன் வரும் பொழுது புத்தியற்றவர்களாகிய நீங்கள் கூப்பிட்டாலும் புத்தி உள்ளவர்கள் உங்களுக்கு உதவுவது இல்லை. புத்தி உள்ளவர்களா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். புத்தி உள்ளவர்களா இருந்தா தான் அதில் போக முடியும், ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். புத்தியற்றவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. விளங்கிச்சா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேர் புத்தி உள்ளவர்களா இருக்கிறீங்க? இந்த காரியத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு போகணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு 3 காரியங்கள்ல பேச சொன்னார். இந்த 3 காரியத்தில் நீங்க புத்தியுள்ளவர்களா இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க ஆல்மோஸ்ட் 80% நீங்க தாண்டிடலாம். நீங்கள் பரிசுத்தமாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போகிறவர்களாக இருக்கலாம் என்று எனக்கு ஒரு 3 காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த 3 மட்டும் உங்களுக்கு தெரிந்தது தான், அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் ஜெபிக்க போறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த 3த்துல நீங்க புத்தியற்றவர்களாக இருந்தா இந்த உலகத்திலையும் தோத்துருவீங்க, பரலோக ராஜ்யமும் உங்களுக்கு கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இப்போ யாராவது புத்தியற்றவர்களாக இருந்தா சீக்கிரம் புத்தியுள்ளவர்களாய் மாறும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பூமியில நீங்க புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆமென், நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
தேவன் இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்கும் பணத்திலே புத்தியுள்ளவர்களாய் இருக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எதுல புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? நீங்க பணம் என்ற ஒரு காரியத்தை சரியாய் பராமரித்து புத்தியாய் நடப்பித்து கொண்டு போனால் பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் ஈஸியாக போக முடியும். என்ன பாஸ்டர், பணத்துக்கும் பரலோகத்துக்கு போறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் பேசுறது கவனிக்கிறீங்களா? பணத்துக்கும் பரலோகம் போறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? யாருக்கா தோணுதா அப்படி? ஆமென். பணம் கொடுத்து பரலோக ராஜ்யம் என்ன பண்ண முடியாது, போயிட முடியாது. ஆனா நம்ம பரலோக ராஜ்யம் போறதுக்கு பணத்தை சரியா கையாளணும், ரொம்ப முக்கியம். பணத்தை நீங்க சரியா கையாடலைன்னா நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? வாசிங்க 1 தீமோத்தேயு 6:10. சீக்கிரமா, நிறைய வசனம் வாசிக்கணும், டைம் இல்லை. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீ செய்ய போகிற ஒவ்வொரு பாவத்துக்கும் மூல காரணமா இருக்க போகிறது என்னது? பணம். சோ பணத்தை சரியாய் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் பரலோகம் போக முடியாது. சரியா பயன்படுத்தணும். இதுல புத்தி உள்ளவங்களா நீங்க இல்லைன்னா நீங்க தோத்துட்டீங்க, பரலோகம் போக மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் இதை உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நான் என்னையா அப்படி பணம் ஆசை வச்சுட்டேன், நான் என்னையா அப்படி இது பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல இந்த பூமியில ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, ஆமென், கடன் என்னத்தை முறிக்குமா? அன்பு முறிக்கும். உனக்குள்ள இருக்கிற நட்பு, அன்பு, பாசம் எல்லாத்தையும் மாத்த போறது என்னது? பணம். சொல்லுங்க, என்னது? ஆமென். நீ நிம்மதியா இருக்கணுமா வேதனையோட இருக்கணுமா தீர்மானிக்கிறது எது? நல்ல ஆடம்பரமா இருக்கணுமா கேவலமா இருக்கணுமா மரியாதையோட இருக்கணுமா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்னதான்? ஸோ பணம் இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. ஆனா பணமே வாழ்க்கையாகவும் இருக்க முடியாது. வித்தியாசம் புரியுதா? பணம் இல்லாம வாழ்க்கையும் இல்லை, பணம் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு சம்பாதிச்சு பெரிய ஆளானாலும் ஐஸ்வர்யவான் ஆனாலும் மேன்மையானவன் ஆனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு நீ போவது அரிதாக இருக்கிறது. விளங்குதா பிரசங்கம்? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போவது கூடாத காரியம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? வாசிங்க நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவன் எவனோ ஆக்கினைக்கு தப்பான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரமாய் ஒருத்தன் ஓடினால் அவன் ஆக்கினைக்குள்ள அடைவான். அப்போ ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு போனாலும் தப்பு, நீங்க பிச்சைக்காரனா இருந்தாலும் தப்பு. சோ உங்க வாழ்க்கையில தேவன் எதை கொடுக்கிறார், எப்படி கொடுக்கிறார் என்பதில் புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது நீங்கள் தான். இதுல ஆண்டவர் ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் படி அளக்கிறார் என் கர்த்தர். அவன் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி, நிறைய பணம் இருந்தாலும் சரி, அதுல புத்தி உள்ளவர்களாய் வாழுகிறவர்கள் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். என்ன பாஸ்டர் புத்தி புத்தி புத்தின்றீங்க? இந்த பணத்துல என்ன புத்தியா இருக்கணும்? ஆமென். கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அதை கரெக்டாக பிரிக்க ஒரு புத்தி உங்களுக்கு வேணும். ஆமென். பணம் உங்களுக்கு கைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருல, அதை கரெக்டா பிரித்து அதை கரெக்டா செயல்படுத்துகிற ஒரு புத்தி உங்களுக்குள்ளே வருவதாக. எவ்வளவு தேவன் பணத்தை கொடுக்கிறாரோ அதுல இருந்து 10ல் 1 பங்கு யாருக்கு? யாருக்கு? கர்த்தருக்கு. சொல்லுங்க, யாருக்கு? அதை கொண்டு போய் நான் எங்க போடுவேன்? ஆலயத்தில் கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்? கர்த்தருக்கு கொடுக்க போறேன். 10ல் 1 பங்கு முடிஞ்சு போச்சா? அடுத்தது உங்க வாழ்க்கையில பிளான் பண்ணணும். ஆமென். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செலவிடணும், நம்ம குடும்பத்தின் காரியத்துக்கு எவ்வளவு பண்ணணும். நீங்கள் நானும் பல நேரத்தில் தோத்து போற காரியம் என்ன தெரியும்? வர்ற வருமானத்தை விட நீங்கள் ஒரு செலவு பண்றீங்க பாத்தீங்களா? நீ புத்தி உள்ள ஆளு கிடையாது. உனக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்திற்குள் வாழ நீ பழகிட்டனா நீ தான் புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள மகன், நீ தான் கரெக்டான மனவாட்டி. உனக்காகத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கண்ணுக்கு முன்னாடி பெரிய ஆடம்பரத்தை பிசாசு வச்சுட்டான்.
ஆமீன் ஆப்ஷன்ஸை வச்சுட்டான். நம்மளை எப்போ பாரு நம்மளை பாவத்தில் தள்ளுகிறதுக்கு தூண்டுறதுக்கு அவன் பிளான் பண்ணி வச்சுட்டான். இப்போ இல்லைனா எப்போ, இப்போ முடியலனா எப்போ, இப்போ வாழலன்னா எப்போ, இப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம கைக்கு வர பணத்தை விட அதிகமாக கடனை வாங்கியாவது ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறான் பாருங்க. இதுதான் பிசாசுனுடைய பிளான். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். நீங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தா உங்க குடும்பத்தில் நீங்கள் புத்தி உள்ளவர்கள் அல்ல. கிளவரா இருக்கணும்னா எவ்வளவு வருமானம் வருதோ அதை சரியாக செலவு பண்ணி முடிந்தால் மீதம் எடுக்கிற புத்தி உங்களுக்குள்ளே வருவதாக. சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க. ஆமென். ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 19:24. சீக்கிரமா வாசிங்க. பார்க்கிலும் ஆமென். ஒட்டகமானது எங்கே நுழைவது எளிதா? ஓ ஜீசஸ். பூசின் காதில் ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா? முடியுமா? ஆமென். உங்க ஐஸ்வர்யவானாக வாழுகிறவன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் நான் சொல்றேன். ஐஸ்வர்யவானாக வாழுகிறவன் எங்க போக முடியாது? சத்தமா சொல்லுங்க. அப்போ என் கையில் ஒரு 50,000 ரூபாய் பணம் இருக்கு பாஸ்டர், என் கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு பாஸ்டர், என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு பாஸ்டர், அப்ப நான் பரலோகம் போக முடியாதா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், பணம் இருக்கிறவன் அல்ல ஐஸ்வர்யவான், பணம் இருக்கிறது என்ற பெருமை உள்ளவன் ஐஸ்வர்யவான். கொஞ்சம் விளங்குதா? புரியுதா நான் பேசுறது? பணம் இருக்கிறவன் அல்ல ஐஸ்வர்யவான். ஆமேன். எல்லார்கிட்டையும் பணம் இருக்கும். ஆமேன். ஏழை விதவை கிட்டையும் எவ்வளவு இருந்துதான்? ஆமேன். 2 காசு இருந்தாலும் பணம் தான். ஆமேன். பணம் உள்ளவன் பணக்காரன். விளங்கிச்சா? பணம் உள்ளவன். ஆமா, அந்த பணக்காரன் ஆண்டவர் சொல்லல. பணம் இருக்குன்னு ஒரு மேன்மை வருது இல்ல, பணம் இருக்குன்னு ஒரு பெருமை வருது இல்ல, பணம் இருந்த உடனே ஒரு ஆடம்பரம் வருது இல்ல, ஒரு கெத்து வருது இல்ல, நீ தான் ஐஸ்வர்யவான். நீ எங்க போக முடியாது? பேசுற புரியுதா? புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பணம் இருக்குன்ற பெருமை வந்துச்சுனாலே நீ புத்தியற்றவன். என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் வந்தனா எல்லாரும் நடுங்கணும். ஆமென். எல்லாரும் நீங்க ஏதாவது ஐஸ்வர்யத்தை சார்ந்து ஐஸ்வர்யவான் என்ற பெருமையோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்க. உங்களை யாருக்காவது நல்ல கார் இருக்கா? நான் ரொம்ப கார் வச்சிருக்கிறேன், பெரிய கெத்து, நான் சூப்பர் பைக் வச்சிருக்கிறேன், பெரிய கெத்து. ஆமென். இவன் யாரு? சொற்பமானவன். இவன் யார்? ஏழை. வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, ஒரு ஏழைக்கு விரோதமாக, ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு விரோதமாக நீங்க பேசும் பொழுது ஜாக்கிரதையா இருங்கள். அந்த மனிதனுக்குரிய தேவதூதன் பரலோகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி வசனம் இருக்கா இல்லையா? ஹலோ, அந்த மனிதனுக்குரிய தேவதூதன் எங்க இருக்கிறாராம்? பரலோகத்திலே முறையிட்டு கொண்டு இருக்கிறாராம். இங்க இருக்கிற யாருக்கு விரோதமாக யாரெல்லாம் பேசினாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான தேவதூதன் பரலோகத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சோ நீங்க எக்காரணத்தை கொண்டும் பணம் வந்த உடனே பெருமை பிடித்தவர்களாய், பெரிய எண்ணம் பிடித்தவர்களாய், பெரிய ஆசையுடையவர்களாய் இருக்காதேங்க. இப்படிப்பட்ட புத்தி தான் உன்னுடைய புத்தியை கெடுத்து போடுகிறது. நீ புத்தியற்றவனாய் இருக்கிறதற்கு இதுவே காரணம். அல்லேலூயா. சோ பண விஷயத்துல நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்க வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. கடன் வாங்காது இருப்பீர்களாக. ஆமென். கடன் வாங்கும் பொழுதே நீ புத்தியற்றவனாய் மாறி விடுகிறாய். கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுடைய எஜமானன் என்று நாம் பார்க்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று பார்க்கிறோம். கடன் பின்னாடி ஓடி கடனை வாங்கி ஏன் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அழிந்து போகுது? ஏன் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்து போகுது? ஆமீன். இந்த விசுவாசம் எல்லாம் மாறணும். ஆமீன். கர்த்தர் என்னை காத்து கொள்ளுவார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வந்திருக்க வேண்டும். நம்ம எல்லாம் பல நேரத்தில் கடனை வாங்கி அடிமையாய் புத்தியற்ற கன்னிகையாய் நம்ம குடும்பத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பணத்து பின்னாடி போகாதீங்க. அல்லேலூயா. சில நேரம் குறுக்கு வழியில் வருகிற பணம் புத்தியற்ற பணம். திடீர்னு குறுக்கு வழியில சம்பாதிச்சிடலாம். இந்த வழியில போய் சம்பாதிச்சிடலாம், அந்த வழியில போய் சம்பாதிச்சிடலாம், லஞ்சம் வாங்கினா சம்பாதிச்சிடலாம். ஆமே. இந்த பணத்துல நீ புத்தி உள்ளவனா இருந்தனா எல்லாத்துலயும் நீ புத்தி உள்ளவனா ஆயிருவேன். பணத்துல புத்தி வேணும். சம்பாதிச்சிருக்க பணத்துல புத்தி வேணும். சரியான பணம் செலவு பண்ணது, சரியான வழியில் பிளான் பண்றது, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 6:9 ஒருத்தர் வாசிங்க. 6:9. ஆமென். ஐஸ்வர்யவானாகணும் நீங்க நினைச்சிட்டீங்கனாலே இந்த மாதிரி எல்லா பாவத்திலையும் விழுந்துருவீங்க, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஃபர்ஸ்ட் அப்ப நான் பணம் சம்பாதிக்க கூடாதா? ஓடுங்க, உழைங்க, கர்த்தர் உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுப்பார். கார் கொடுப்பாரு, பைக் கொடுப்பாரு, வீடு கொடுப்பாரு. சொந்த வீடை தேவன் உங்க எல்லாருக்கும் தரப்போகிறார். விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களை யாருக்கு எந்த குறைவோடு இருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் தருவார். உங்களுடைய உழைப்புல தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம், நேரமாகுது சீக்கிரம் போறேன். ரெண்டாவது ஒரு காரியம், நீங்கள் எதில் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும்? குடும்பத்தை தெரிந்தெடுப்பதிலும் குடும்பத்தை நடத்துவதிலும் நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதில் புத்தியுள்ளவர்களாக இருக்கணும்? குடும்பத்தை என்ன பண்ணணும்? தெரிந்தெடுக்கிறதுலையும் குடும்பத்தை நடத்துறதுலையும் நீங்க புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல புத்தியுள்ள மனைவியை ஆமென் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பார்த்தீங்களா வராது, அது ஒரு 2-3 வருது. ஆமென். இந்த பக்கத்துல இருந்து சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டம்தான் பாஸ்டர். புத்தியுள்ள கணவனை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். இதான் வராது. நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம சூஸ் பண்ணதுல ரொம்ப தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு உண்டு. ஆமென். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் தரேன். ஆமென். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுகிறது தேவ திட்டம் இல்லை. ஹலோ, கவனிச்சிங்களா? காதல் பண்ணிட்டா, அதுவும் கர்த்தருடைய பிள்ளையே காதல் பண்ணிட்டா வேற ஒரு சர்ச்சுக்கு போறாங்க பாஸ்டர், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். தேவ திட்டம். லவ் பண்ணி கல்யாணம் பண்றது தேவனுடைய திட்டமே இல்லை. அப்படி யாருக்குள்ளேயாவது எண்ணம் இருந்தா தூக்கி ஓரம் போட்டுருங்க, சரியா? ஆமென். டவுரி வாங்கிறதுக்கு பணம் வாங்குறதுக்காக கல்யாணம் பண்றதெல்லாம் தேவ திட்டம் இல்லை. நீலாம் புத்தியற்ற ஆளு. சரியான ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை சூஸ் பண்றதும் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிறதும் தான் தேவ திட்டம். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், லவ் பண்ணி போறது தேவ திட்டம் இல்ல. விளங்கிச்சா? அடுத்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். உங்க லைஃபை நீங்க சூஸ் பண்றதுக்கு ஆவிக்குரிய பிள்ளை வேணும், புத்தியுள்ள பிள்ளை வேணும், புத்தியுள்ள மகன் வேணும், சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், தேவனுக்கு திட்டம் இல்லாத பிள்ளையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி ஒரு மகனையோ அல்லது ஒரு மகளையோ நீங்க தெரிந்தெடுத்தால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். கொஞ்சம் போராட்டம் மாதிரி தெரியும், ஆனா அது நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ வருவோம். பாஸ்டர், அப்போ நான் தேவ திட்டம் இல்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி கொண்டேன். சோ தேவ திட்டத்தின்படி இன்னொன்றை அப்படி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாஸ்டர். என்ன சொல்றேன்னா, திருமணம் சில நேரம் தேவ விருப்பம் இல்லாமல் சிலதை தேவன் அனுமதிக்கிறார். உங்களுடைய விருப்பத்திற்காக, உங்களுடைய வாஞ்சைக்காக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களேன்றதுக்காக தேவன் என்ன பண்ணிட்டாரு? இந்த வாழ்க்கையை அனுமதிச்சிட்டார். ஆனா அதை தேவன் அந்த அக்செப்டன்ஸை கொடுத்ததுனால தான் உங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் நடந்துச்சு. நான் பேசுற புரியுதா? தேவன் அக்செப்டன்ஸ் நாட் அலவுட் ரிஜெக்டட் வச்சிருந்தா ஒன்னு மரணம் வந்திருக்கும், இல்ல சண்டை வந்திருக்கும். கல்யாணம் முதல் நாள் வரையும் போய் பிரிஞ்சு போன குடும்பங்களை பார்த்துருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பிரிவுகள் வந்திருக்கும். இல்ல இன்னைக்கு வரையும் உங்க மனைவி உங்க கூட இல்லாம பிரிஞ்சு போயிருப்பாங்க, எப்போவோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஆமென். ஆனா உங்க குடும்பத்தில் அவங்க இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காரணத்திற்காக என் தேவன் விருப்பம் இல்லாமல், நல்லா நோட் பண்ணிக்கணும், விருப்பம் இல்லாமல் அனுமதித்தது தான் இந்த திருமணம். சோ இதுவும் தேவன் நினைத்தது, இதுவும் தேவன் அனுமதித்தது. நான் பேசுனது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்றதுக்காக தேவனுக்கு புறம்பானவர்கள் அல்ல. இதுவும் தேவன் ஒரு விதத்தில் அனுமதித்து விட்டார். ஆனா சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வர வேண்டியது இருக்கும். சில குடும்பத்தின் போராட்டத்தின் ஊடலாய்த்தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அவர்கள் மூலியமாய் உங்களுக்கோ இல்லை உங்கள் மூலியமாய் அவர்களுக்கோ சில பிரச்சனைகள் உண்டா இருக்கும். இது எல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய ரட்சிப்பு உங்க 2 பேருக்குள்ளேயும் வரும் பொழுது மன்னிப்பும் வரும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அந்த மன்னிப்பு வரும் பொழுது ஆண்டவர் தானாய் உங்க 2 பேரையும் அவருடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்வார்.
அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இணைக்கலையே, நாங்கள் அப்படி இல்லையே, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சிருக்கவே இல்லை. ஸோ இந்த பெண்ணு தான் உங்களுக்கான துணை, இந்த மகன் தான் உங்களுக்கான. இதை நீங்கள் சூஸ் பண்ணதில் புத்தி உள்ளவர்களாக இருந்திருக்கணும். இனிமேல சூஸ் பண்ணுறவங்களாவது, அதாவது நான் சொல்கிற செகண்டுக்கு தேர்டுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட்டுக்கு, இனிமே சூஸ் பண்ணுறவங்க கவனிங்க, எந்த காரணத்தை கொண்டும் கர்த்தரை அல்லாத, தேவ சித்தம் இல்லாத, பிரியமில்லாத ஒரு குடும்பத்தின் பின்னாடி போகாதீங்க. தேவ திட்டம் இல்லாமல் போகாதீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா நான் சொல்றது? தெளிவாய் ஜெபித்து, ஒரு மகனானாலும் சரி, ஒரு மகளானாலும் சரி, 7 வருடமாவது தன்னுடைய வருங்காலத்திற்காக, கணவனுக்காக அல்லது மனைவிக்காக ஜெபம் பண்ணாம உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க போகக்கூடாது. 7 வருடம் ஒரு நாளைக்கு 1 நிமிஷமாவது உங்க வருங்காலத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கணும். 7 வருடம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு நீங்க திருமணம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையின் செழிப்பை உங்க கண்கள் காணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் இணைத்தது மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் உங்களை இணைத்து விட்ட பிறகு உங்களுடைய எண்ணமும் சிந்தையும் உங்களை ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களை என்ன பண்ணக்கூடாது, உங்க குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளோ ஜாதி வெறிகளோ உங்களை என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க சத்தமா, இதுதான் என்று தேவன் உங்களை சேர்த்துட்டாரு. ஐயோ எனக்கு பண பஞ்சம், இவளால தான் எனக்கு பண பஞ்சம், நான் பிரிஞ்சிடுறேன். அல்லது என் ஜாதி இவ இல்லை, அதனால தான் என் வாழ்க்கை நல்லாவே இல்லை, நான் பிரிஞ்சிடுறேன். அல்லது எனக்கு குடும்பத்துக்கு இது ஒத்து வரல. இந்த மாதிரி எந்த ஆப்ஷனையும் தேவன் உங்க கையில கொடுக்கவே இல்லை. இது பாவம். அல்லேலூயா சொல்லலாமா? அதெல்லாம் கோர்ட்டு கேஸ்ன்னு யார் பாஸ்டர் அலைகிறது? எங்க ஊர்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தா பஞ்சாயத்து பேசி கையெழுத்தை வாங்கி அனுப்பி விட்டுருவாங்க. போதும், ஈஸியா பிரிஞ்சிடலாம். இந்த புத்தியெல்லாம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. மனிதன் பிரிக்காது இருக்க கடவனா? நீ என்ன மிருகமா? கல்யாணம் பண்ண கணவன் மிருகமா? அவன் யார் தான்? மனிதன். கல்யாணம் பண்ண பொண்ணு யார் தான்? அப்ப நீ கூட என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை பிரிக்கிற அதிகாரம் உனக்குள்ள கிடையாது. உன் குடும்பத்தை சரியாய் நடத்தணும். உன் குடும்பத்தின் மேல் உனக்கு தெளிவான எண்ணம் இருக்கணும், திட்டம் இருக்கணும். நிறைய வசனம் இருக்கு, நேரமாகுது. எபிரேயர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். கொஞ்சம் அடுத்த பஸ்ஸுக்கு போங்க, அதுக்குள்ள முடிச்சிருவோம். எந்த வீடும் யாரால உண்டாக்கப்படும்? ஆமா, வீடு உண்டாக்கப்படணும்னா யாரு? நீங்க வேணும். உங்களால தான் அந்த வீடு உருவாக்கப்படும். ஒரு வீடை உருவாக்குறது உங்களுடைய கடமை. நீங்க ஆண் வேலைக்கு போகணுமா, பெண் வேலைக்குமா போட்டி போடுறது அல்ல. 2 பேரும் வேலைக்கு போங்க, தப்பு இல்லை. இல்ல கணவன் வேலை செஞ்சுட்டு மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறது தப்பு இல்லை. ஆனா கணவன் வேலைக்கு என்ன பண்ணி ஆகணும், போய் ஆகணும். சின்ன வேலையாவது என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும். உன் குடும்பத்தை நீ சரியாய் நடத்த திட்டம் பண்ணி விட்டால் நீதான் புத்தியுள்ள கன்னிகை. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றாரு, ஊழியக்காரன் எங்களை பார்த்து சொல்றாரு, சொந்த குடும்பத்தை நடத்த உனக்கு தெரியலன்னா இந்த ஊழியத்தை நீ எப்படி நடத்துவ? உன்னால முடியாது. எங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், என் குடும்பத்தை நான் ஒழுங்கா நடத்தல, என் குடும்பத்தை நான் அசால்ட்டா விட்டு வச்சிருக்கிறேன், ஆனா நான் ஊழியத்தை செய்ய போறேன், நான் பெரிய பாஸ்டர், நான் கை வச்சா பேய் ஓடுதுன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ பரலோகமே வரமாட்ட டென்னிஸ். எங்க வரமாட்ட? சரியாய் சம்பாதிக்கணும். குடும்பத்திற்கான திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தை நடத்து. உங்க மனைவி சிரிக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க கணவனர்கள் சந்தோஷமா இருக்கிறது உங்ககிட்ட இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டில் நல்லா நடத்தல, உங்க குடும்பம் இன்னும் சந்தோஷமா இல்லை, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இன்னும் ஹாப்பியா இல்லை, உங்க பிள்ளைகள் சரியான பாதையில இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் நல்லா போகல, நீங்க போய் பக்கத்துல போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்துல எங்கெங்கயோ போய் ஏதோ காரியங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பல மணி நேரம் போன் பேசிட்டு இருக்கீங்க. உன் குடும்பமே சரியில்லை. உன் குடும்பத்தை உருவாக்கு. தெளிந்த குடும்பத்தை உருவாக்குகிற பிள்ளைகள் புத்தியுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா சொல்ல முடியுமா? நான் பேசுறது உங்களுக்கு ஒரு சில இடத்துல வலிக்கலாம், ஆனா இதுதான் சத்தியம், உங்க வாழ்க்கையை புடமிடுகிற சத்தியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிள்ளையே, தெளிவான ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க சூஸ் பண்றதுலையும் இருக்கணும்,
நடத்துறதுலையும் இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியத்தில் புத்தி உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் 80%, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சில காரியங்கள் வெளியே இருக்கலாம், 80% மேல நீங்க புத்தியுள்ள கன்னிகைகள் என்பதை நிரூபித்து விடலாம். நம்பர் 1, எதுல நீங்க புத்தியா இருக்கணும் சொல்லுங்க சத்தமா? பணத்துல நீங்க என்னவா இருக்கணும்? நம்பர் 2, குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறதும் குடும்பத்தை நடத்துறதுலையும் நீங்க என்னவாப்பட்டவர்களா இருக்கணும்? புத்தி உள்ளவர்களா இருக்கணும். நம்பர் 3, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்க கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஜெபத்திலே நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்தால், அல்லேலூயா, எதுல புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? ஜெபத்திலே புத்தி உள்ளவர்களா இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. நீ எல்லாம் என்ன சொல்றீங்க? என்ன பாஸ்டர், நாங்க என்ன புத்தி இல்லாத இருக்கிறோம்? ஆமா, புத்தியோடு நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தா நிச்சயமா நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அல்லேலூயா. இங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது, தினமும் செய்யணும், வாரத்துக்கு ஒரு முறையாவது எத்தனை பேர் உங்க பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்றீங்க? செஞ்சா சந்தோஷம். நான் சொல்றது தினமும் செய்யணும். நம்ம பாவத்தை அறிக்கையிடாம பாவத்தை அறிக்கையிடுறதுன்னா என்ன சொல்லுங்க? என்ன நம்ம என்ன செய்யறோம் சொல்லட்டுமா? ஆண்டவரே, நான் பெரும் பாவி, நான் நிறைய பாவம் செய்து விட்டேன், என்னை. ஆண்டவருக்கு நீ பாவம் செஞ்சேன்னு தெரியாதா? நீங்க என்ன கனவு கண்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு எல்லா பாவமும் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு உங்க வாயினால நீங்க சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லணும். சொல்லியிருக்கீங்களா? அப்படி செஞ்ச பாவத்தை சொல்லணும். சரி, புத்தி உள்ளவர்களுக்காக சொல்றேன். சொல்லிட்டு திருப்பி எத்தனை பேர் அந்த பாவத்தை ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான் பாஸ்டர். பொய் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிடுறேன், ஆனா எப்படியே வாயில் என்ன வந்துடுது? நீங்க செய்யற ஜெபம் எவ்வளவு புத்தியீனமான ஜெபமா இருக்கு பாத்தீங்களா? எதுக்கு பிரதர் ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறீங்க? பாஸ்ட் சர்ச்சில் சொன்னாருங்க, ஃபாஸ்டிங் போட சொன்னாரு. நம்ம என்ன செய்யறோன்னு தெரியல, என்ன பண்றோன்னு ஃபார்மாலிட்டி. நம்ம ஒரு பிரேயரை ஒரு முன்னாடி போற செம்மறி ஆடா வச்சுட்டோம். அந்த ஆடு அப்படி போச்சு, அதனால நானும். நீங்க எப்ப வேணா உபவாசிக்கலாம். உன் வாழ்க்கையில சில பொருத்தனைகளோட நீங்க எப்படி வேணா உபவாசிக்கலாம். கர்த்தர் அந்த உபவாசத்தை வச்சிருக்கிறாரு. எதுவுமே இப்படித்தான் என்ற ஸ்ட்ரக்சர் ஆண்டவர் உங்களுக்கு வைக்கவே இல்லையே. நீங்கள் உபவாசிச்சா சந்தோஷம். நீங்க 40 நாள் பண்ணுங்க, 20 நாள் பண்ணுங்க, 50 நாள் பண்ணுங்க. எப்படி உபவாசிக்கணுமோ உன் குருட்டு புத்தியை மாத்திருங்க, புத்தியற்ற எண்ணத்தை மாத்திருங்க. புத்தி உள்ள ஸ்திரீயாய், புத்தி உள்ள மனுஷனாய் அழகா ஜெபத்தை நீங்கள் பிடித்து கொண்டால் நீங்கள் பாக்கியவான். அஞ்ஞானிகளை போல அலப்பி 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 ஒரு ஜெபம் பண்றீங்க பாருங்க, புத்தி இல்லாத ஜெபம். அல்லேலூயா. உங்க ஜெபம் புத்தி உள்ள ஜெபமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு பிசாசு தடையை விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜெபம் பண்ண முடியல, நாளைக்கு நான் என்ன பண்ணிடுவேன்? நாளைக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆண்டவரே, நாளைக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன். உங்க மனசெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாருங்க. இன்னைக்கு இல்லை ஆண்டவரே, இந்த வாரம் விட்டுருங்க, வர்ற திங்கக்கிழமையிலேருந்து பாருங்க ஆண்டவரே, நான் கரெக்டா ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் கூட அந்த டிசம்பர் மாதம் வந்துட்டா நம்ம பிள்ளைகள் இந்த டிசம்பரை விட்டுருங்க ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர் நான் பொருத்தனையோடு ஜெபம் பண்ண போறேன். இந்த ஜெபம் வாழ்நாள் ஃபுல்லா. ஏன்னா பிசாசு ஜெபிக்க விடாதபடி உங்களை தடுத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. குடும்பத்துக்காக உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். வெளியே போகும்போது அவசரத்தை காட்டுவான், ஜெபம் பண்ண விட மாட்டான். ஒரு வேலைக்கு போகும்போது அவசரத்தை காட்டுவான், ஜெபம் பண்ண விட மாட்டான். இதெல்லாம் நீங்க ஜெபிக்க கூடாது என்பதற்காக பிசாசு போடும் திட்டம். புத்தி உள்ளவனாக இருந்தால் ஜெபித்து விடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது பிசாசு உங்களை ஜெபிக்க விட மாட்டான். நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வர, டைமுக்கு வர, ஆராதனையில் கலந்து கொண்டாலும் கண்ணை மூட, இதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்க, நீங்க பண்ணல, வேற ஏதோ யோசனை நினைக்கிறீங்க. பிசாசினுடைய தந்திரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆராதனையில் உங்களை என்ன பண்ண விட மாட்டேங்கிறான்?
கண்ணை மூட விட மாட்டேங்கிறான், கண்ணு திறக்க வைக்கிறான், எப்படியோ அங்கே இங்கேன்னு சிதற வைக்கிறான். இது எல்லாம் பிசாசனுடைய தந்திரம். ஆமென். உன்னுடைய ஜபத்துக்கு புத்தி இருந்தாதான் நீ பொழைப்ப. அல்லேலூயா. புத்தி இல்லாத ஜபம் வாழ்க்கையை அழிச்சிடும். அதிகாலையில் தேடுகிறதற்கான புத்தி உங்களுக்குள்ளே இருப்பதாக. அதிகாலையில் தேடக்கூடாதுன்னு பிசாசு பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க அதிகாலையில் தேடுறது ஆசீர்வாதம். அந்த நேரம் தான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுப்பான், அந்த நேரம் தான் சோர்வை கொடுப்பான், அந்த நேரம் தான் பிரச்சனையை கொடுப்பான். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், புத்தி உள்ளவர்கள் இந்த ஜபத்தை ஜெயிப்பார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜபம் பண்ணணும்னா ஞானம் வேணும். ஆமென். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஞானம் வேணும். சும்மா அல்ல. ஜபம் ஈஸி கிடையாது. ஜபம் சாதாரணமானது கிடையாது. ஓ, கருத்துள்ள ஜபம் வேணும், ஆவியுள்ள ஜபம் வேணும், பரிசுத்தமுள்ள ஜபம் வேணும், கதறுகிற ஜபம் வேணும், தேசத்துக்காக கண்ணீர் விடுகிற ஜபம் வேணும். உங்களுக்கு இந்த ஜபத்தை எல்லாம் செய்கிறவன் புத்தியுள்ளவன். தூங்குகிறவன் புத்தியற்றவன். தூக்கத்துக்கு வாழ்க்கையை செலுத்துகிறவன் புத்தியற்றவன். உலகத்திற்கு வாழ்க்கையை செலுத்துகிறவன் புத்தியற்றவன். ஆனா சபைக்குள்ள வந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள். நான் பேசுற விளங்குதா உங்களுக்கு? இந்த நேரத்தை கல்யாண வீட்டுக்கோ வேலைக்கோ வேற எதுக்கோ செலுத்துறது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். உன் சந்தோஷத்தை, உன் நிம்மதியை, உன் விடுதலையை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் பிசாசு பறிச்சிட்டான். நீ புத்தியற்றவளாய் புத்தியற்றவனாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். கணவனுக்கு மனைவிக்குள்ள பெரிய சண்டை வந்ததனுடைய மிகுதி எங்க தெரியுமா போவோம்? சர்ச்சுக்கு போக வேண்டாம். என்ன பண்ணக்கூடாது? நீங்க நினைக்கிறீங்க நம்ம கோபத்தினால சர்ச்சுக்கு போகல. இல்ல, பிசாசும் குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக உன்னை சர்ச்சுக்கு போக விடல. எத்தனை பேருக்கு இது புரியுது? நீங்கள் ஜெபத்திலே புத்தியற்றவர்களா இருக்கிறதுனால தான் இன்னும் தோத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஜெபம் பண்றீங்க வாயினாலே, விசுவாசமே இல்ல, எந்த நம்பிக்கையும் இல்ல, வாயினாலே ஒரு ஜெபம். நீ புத்தியற்றவள். விசுவாசத்தோடு நீ செய்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவன் கேட்பார். அல்லேலூயா. தேவனை திட்டி செய்கிற ஜெபம் புத்தியற்றவள், புத்தியற்றவன். அல்லேலூயா. பெருமையோடு செய்கிற ஜெபம், ஓ நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அவனா இருக்கிறேன், இவனா இருக்கிறேன் சொல்ல ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. தன் தலையை ஏறெடுக்க முடியாதவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். நான் பேசுற புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்டவனை தேவன் புத்தி உள்ளவன் என்று சொன்னார். ஜெபத்துல ரொம்ப புத்தி உள்ளவர்களா இருக்கணுங்க. நீங்க செய்கிற ஜெபம் 5 மணி நேரம் ஆவியும் இல்லாம அபிஷேகம் இல்லாம சும்மா ஏதோ ஒரு ஜெபத்தை செய்யறதும் 5 நிமிஷம் புத்தியோட தெளிவா செய்யற ஜெபமும் ஒண்ணுதான். இந்த புத்தி உள்ள ஜெபம் நமக்கு வேணும். எலியா கருத்துள்ளவராய் ஜெபம் பண்ணினார். எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா? மழை வரணும்னு ஜெபம் பண்ணாரு, மழை நிக்கணும்னு ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேர் கருத்தா ஜெபம் பண்றீங்க? தெளிவான ஜெபம், அளப்பாத தெளிவான ஜெபம், நேர் முழங்கால் ஜெபம், ஆமென், கைகளை உயர்த்தி ஜெயிக்கிற ஜெபம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்க எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். ஜெபத்துல தோத்து போயிட்டீங்க, புத்தி இல்லாதவர்களா இருந்துட்டீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கவே மாட்டார். ஆண்டவரை நீங்க பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது வித்தவுட் ஆஸ்கிங் நோ ஒன் வில் கெட். நீங்க கேட்கலன்னா ஒருத்தர் கூட வாங்கிக்கவே மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சொல்றேன். கேட்காத ஜெபம் 19 என் கஷ்டம் உனக்கு தெரியாதா? தெரியும், பெண்ணன்ற அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். உன் கஷ்டம் என்ன? மனம் விட்டு சொல்லு. ஊர்ல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு என் வீட்டுக்காரர் என்னென்னலாம் பண்ணாரு தெரியுமான்னு அழுகிறியே, ஆமென், முட்டியை போட்டு ஆண்டவட்டாலு. என் குடும்பம், என் வீட்டுக்காரர் சரியா இல்லை, அவர் திருந்தல், அவர் குடிக்கிறாரு, அவர் பாவம் செய்கிறாரு, அவர் மாத்துங்க கடவுளே அப்படின்னு ஆண்டவட்ட அறிக்கையிடு, வாயை திறந்து சொல்லு. ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு வரையும் நீங்க ஜெபம் பண்ணலன்னா நீங்க புத்தியற்றவர்கள். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் புத்திசாலி, நான் புத்திசாலி. வாயை திறந்து வெளியே சொல்லி ஜெபம் பண்ணு. துறக்காத அந்த வாயி, துறக்காத வாயாது. ஆமென். யோசிச்சு பாருங்க, துறக்காத வாயா நம்ம வாய். எது எதுக்கெல்லாம் துறக்குது? துறக்க கூடாததுக்கெல்லாம் நம்ம வாய் என்ன பண்ணுது? பல மணி நேரம் பேசுது. பாஸ்டர் ஜெபம் நடத்தினா என்ன தெரியுமா நடக்கும்?
ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, நம்ம மழைக்காக ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் நல்ல மழை வருவதாக அப்படின்னு பாஸ்டர் ஜெபம் பண்ண என்ன தெரியுமா நடக்கும்? ஆமென், எஸ், ஆமாண்டவரே, அல்லேலூயா, ஆமென், முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜெபம் யார் நடத்திட்டு இருக்கா? பாஸ்டர் தான் அங்கே வல்லமை நடத்தி, ஆண்டவர் மழை பெய்யட்டும், மழை பொழியட்டும்னு. நம்ம வேலை என்னது? ஆமென், எஸ், தேங்க்யூ லார்ட். இந்த இதுதான் பல பேருடைய ஜெபம். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? பல பேருடைய ஜெபமே தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம் ஆமென் சொல்றது, அல்லேலூயா சொல்றது, பிரைஸ் லார்ட் சொல்றது. ஆமென், ஆமென். கர்த்தாவே ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். கையை தட்டு. என்னமா ஜெபம் பண்ண? நான் இங்க ஜெபம் பண்ண, பாஸ்டர் ஜெபம் பண்ண, அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்கல்ல, அந்த பாயிண்ட்ஸ். அப்ப தலை வலிக்குதுன்றத தலை வலிக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன தப்பு? கர்த்தாவே லாஸ்ட் வரையும் அந்த பாயிண்ட் வராது. அழுவாங்க, கதறுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. தலைவலின்ற அந்த வார்த்தை என்ன வாயில, வயிற்று வலின்ற அந்த வார்த்தை வாயில என்ன பண்ண மாட்டேங்குது? சொல்லுங்க. உங்க ஏசப்பா வாயை திறந்து, ஆண்டவரே என் வயிற்றுல எனக்கு ரொம்ப நாளா வலி இருக்கு, இந்த வயிற்றில் இருக்கிற வலியை மாற்றி கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகத்தை தாங்கப்பா. இப்படி உங்க வாயில திறந்து நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார மாட்டாரா? பொத்தாம் பொதுவான ஜெபம்லாம் ஆண்டவர் கேட்கறது இல்லைங்க. ஆண்டவர், நான்லாம் சொல்லுவேன், பல சபையிலிருந்து ஜெப தூபமே போல பாஸ்டர் கிட்ட இருந்து தான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் அங்க போய் உட்கார்ந்தா அவர்கிட்ட இருந்தும் போக மாட்டேங்க. மை கையில பிடிச்சா நிக்காது, ஆனா முன்னாடி போய் உட்கார்ந்தா வார்த்தை வர மாட்டேங்க. என்ன நடக்குது? புத்தி உள்ள ஜெபம் நமக்கு வேணும். வாயை திறந்து கேட்டு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி செய்யற ஜெபம் நமக்கு வேணும். பைபிள் தூக்காம போற ஆத்மாக்களே, மனம் திரும்ப உங்களை கேட்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் பைபிள் தூக்குவீங்களா? யார் பைபிள் தூக்காம இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை மன்னிப்பாராக. இந்த ஒரு குணம் உங்களுக்குள்ளே வரட்டும். ஆமென். என் தேவனை அட்லீஸ்ட் இப்படியாவது நான் பறைசாற்றட்டும். கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு படிக்கவே தெரியாது பாஸ்டர். கவலையே இல்லை, உங்களை பார்த்து சொல்கிறேன், பைபிள் பிடிச்சிக்கோங்க. படிக்க தெரியலனாலும் பரவாயில்லை, கையில் தூக்கி சுமந்து பாருங்க. இந்த வார்த்தை உங்களை தாங்க போகுது. புத்தி உள்ள ஜெபம் உங்களை ஆசீர்வதிக்கும். கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? இந்த மூணுத்திலும் புத்தியாக இருந்தால் பரலோக ராஜ்யம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. ஆமென். என்னைக்கு என்ன நடந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். பணத்திலையும் குடும்பத்திலையும் ஜெபத்திலையும் புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். ஆமென். கணவனும் மனைவியும் தினமும் கையை பிடிச்சி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தினமும் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அது 5 நிமிஷம் ஜெபம் போதும். கணவனும் மனைவியும் அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னிலேருந்து அது ஆரம்பிங்க. இந்த புத்தி உள்ள ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். குடும்ப ஜெபம் செய்யாத வீடுகள் இருக்குமானா இன்னைக்கு ஆரம்பிங்க. உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் தொடங்குவதாக. ஹல்லேலூயா. என் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்தில் எங்களுக்கு புத்தியை தாங்கப்பா. ஜெப நேரத்தில் சீரியல் பார்க்கறது, ஆண்டவரே ஜெப நேரத்தில் ஃபோன் பார்க்கறது, ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை விட்டு வேற காரியங்களுக்கு பின்னாடி ஓடுவது, இந்த குணம் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும். ஜெபத்துக்கு ஃபஸ்ட்டு நேரம் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லாரும் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை நான் ஜெபிப்பேன், அந்த எண்ணத்தை தாங்கப்பா. எல்லாருக்குள்ளேயும் தாங்க. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகளை தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே சபையில் 5 புத்தி உள்ள கன்னிகைகள் இருந்தால் 5 புத்தி அற்ற கன்னிகைகள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இங்கே யாராவது புத்தியற்றவர்களாய் இருந்தால் கர்த்தர்களை மாற்றி புத்தி உள்ளவர்களாய் வைத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யார் மனதிலையாவது வேதனையோ கவலையோ இருந்தால் மாற்றுங்க. புதிய ஆவியை தந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை இன்றும் மறவாதே. ஆமென்.